புலியும் எருதுகளும். ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் 4 எருதுகள் வாழ்ந்து வந்தன. எப்போதும் ஒன்றாகவே இருந்தன. அவைகளின் ஒற்றுமையை பார்த்த மற்ற வனவிலங்குகள் இவைகளை கண்டு பயந்தே இருந்தன. அவற்றில் ஒன்று அங்கிருந்த ஒரு புலியும் ஆகும். ஒவ்வொரு முறையும் எருதுகளை வேட்டையாட நினைக்கும் பொழுது 4 எருதுகளும் ஒற்றுமையாக புலியை எதிர்த்ததால் புலி ஏமாற்றத்துடன் பின்வாங்கியது. ஓஹோ, இந்த 4 மாடுகளும் ஒற்றுமையாக இருக்கின்றன. நான் எப்படி வேட்டையாட முடியும்? சரி, நாளை வந்து பார்க்கிறேன். ஒரு நாள் 4 நண்பர்களும் திட்டம் போட்டனர். சகோ, பக்கத்துல ஒரு புல்வெளி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அங்க இருக்கிற புல்லெல்லாம் ரொம்ப ருசியா இருக்குமா? நாம இன்னைக்கு மதியம் அங்க போய் சாப்பிடுவோமா? அப்படியா? சரி சரி, அங்கேயே போலாம். ஏன் அரட்டை அடிக்கணும்? வாங்க போலாம். ருசியான பச்சை புல் கிடைக்கும்னு சொன்ன உடனே என் வாயில இப்பவே எச்சு ஊறுது. இவனுக்கு எப்ப பார்த்தாலும் வயிறு நிறையணும். ஆமா, சரியா சொன்ன. 4 எருதுகளும் ஒன்றாக புல்வெளியை நோக்கி நடந்தன. போகும் வழியில் ஒரு நரி இவைகளை பார்த்து பயந்து உடனடியாக ஓடிவிட்டது. ஆனால் இந்த நண்பர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. தாகவாசமாக நடந்தன. சிறிது நேரத்தில் புல்வெளியையும் அடைந்து விட்டன. நீண்ட தூரம் நடந்து வந்ததால் மிகுந்த பசியோடு இருந்தார்கள். உடனே புல்லை சாப்பிட தொடங்கிவிட்டன. அப்போது ஒரு மாடு சொன்னது, சகோ, எனக்கு ஒரு யோசனை. நாம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த குண்டு நமக்கு காவலா இருக்கட்டுமே. ஏப்பா, நான் ஏன் காவலா இருக்கணும்? எனக்கு தான் பயங்கரமா பசிக்குது. நீ நிறைய ரொம்ப நேரம் சாப்பிடுவல்ல, நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ பொறுமையா சாப்பிடு. வேண்டாம், நான் என்ன உங்க வேலைக்காரனா? என்னால காத்திருக்க முடியாது. நானும் உங்களோட தான் சேர்ந்து சாப்பிடுவேன். சரிப்பா, இவன் மட்டும் இங்க காவலா இருப்பானா? இது அநியாயம் இல்லையா? அப்படின்னா நீ காவலாயிரு. நீ உன்னை என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி சட்டம்லாம் எங்களுக்கு போடாத. நான் உங்களுக்கு தொந்தரவுன்னு நினைச்சா நான் இப்பவே இங்க இருந்து போறேன். என்னவோ பெரிய ரூல்ஸ் எல்லாம் போடுற. எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படிதான் சண்டை போடுறீங்க. உனக்கு நாங்க தேவையில்லைன்னா என்ன? எங்களுக்கும் உன்னோட உதவி தேவையில்லை. சரி, தள்ளு. சரி, போ போ. எனக்கு யாரோட உதவியும் வேண்டாம். என்னால தனியாவே வாழ முடியும். எல்லாரும் போங்கடா. 4 நண்பர்களும் ஒருவருக்கு ஒருவர் மிக கோபமாக பகையை பாராட்டினார்கள். ஆனால் தங்களை வேட்டையாட ஒரு புலி பின்தொடர்கிறது என்பதை எருதுகள் தெரிந்திருக்கவில்லை. அவைகள் எப்போது பிரியும், எப்போது அவைகளை வேட்டையாடலாம் என்று புலி காத்திருந்தது. எருதுகளின் சண்டையை புலி பதுங்கியிருந்து பார்த்து கொண்டே இருந்தது. இன்று நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இனிமேல் தினமும் ஒன்றாக நாம் அடித்து கொன்று நாம் சாப்பிட வேண்டியதுதான். ஒரு நாள் இவ்வாறு 4 எருதுகளும் தனித்தனி திசைகளில் மேய்வதற்கு சென்றன. சந்தர்ப்பம் காத்திருந்த புலி 4 எருதுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக கொன்று நின்றுவிட்டது. 4 எருதுகளும் ஒற்றுமையுடன் இருக்கும் பொழுது எந்த ஒரு எதிரியும் அவர்களை நெருங்கவே அஞ்சுவார்கள். ஆனால் ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டுக் கொண்டு திசைக்கு ஒன்றாக பிரிந்து சென்றவுடன் அவைகளின் உயிரே போய்விட்டது. அதனால்தான் ஒற்றுமையே மிகப்பெரிய வலிமை என்று சொல்கிறார்கள். குழந்தைகளே, அதனால்தான் எப்போதும் நான் கூறுகிறேன், நாம் எல்லோரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று. அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஒற்றுமையுடன் இருந்தால் உங்களை எந்த ஆபத்தும் நெருங்காமல் இருக்கும். எப்போதும் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும். தேவதை, நீங்க சொல்றது உண்மையிலே சரிதான். நேத்து சோனு ஃபுட்பால் டீமோட கேப்டன் ஆனதும் அவங்க கூட நீ சண்டை போட்டல்ல? ஆமாம். இப்ப போய் நான் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து மேட்ச்ல ஜெயிப்போம். ஆப்போசிட் டீமை தோற்கடிப்போம். ஆமாம், சரியா சொன்ன. ஏனென்றால் ஒற்றுமையே நமது மிகப்பெரிய வலிமை.